வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மோ பவித்ரா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைவர் கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடேவர் திருக்கோயில், மக்களேவர் தெய்வம், மக்கள் தொண்டேவது குறிக்கோள், காங்கிரஸ் சேவது உயிர்கூச்சி, காந்தியடிகளேவது வாழ்க்கை என வாழ்ந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என ஒரு ஊர் உள்ளது. அது தற்போது விருதுநகர் என அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் நாட்டான சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளையான திருநாமம் காமாட்சி நாகம்மாள் தந்தை. 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். பின்னர் தாய்மாமனான கருப்பையன் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார். பின்னர் தாய்மாமன் அழைத்து வந்த துணிக்கடையில் பணியாற்றி வந்தார். துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. விடுதலை கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை கூட்டங்களுக்கு செல்வதை இவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை. அதனால் இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவர் மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கும் இவரது விடுதலை கூட்ட இயக்க பணி தொடர்ந்து வந்தது. வைக்கம் என ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் மக்கள் ஒளிவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது. அதில் காமராஜரும் பங்கு கொண்டார். பின்னர் 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் 1945ஆம் ஆண்டு காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாடு முன்னேற்றத்தை கண்டது. கிராமங்களிலும் பள்ளியை கொண்டு வந்தார். அப்போது பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தாதான் சாப்பாடு என கூறியதை காமராஜரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. பின்னர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். SH வகுப்புகளிலும் கல்வி இலவசமாயிற்று. ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பின்னர் 1900